கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், ஸ்தோத்திரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும். அல்லேலூயா. மனுஷங்க நமக்கு என்ன செய்யணும் நம்ம விரும்புகிறோம் இல்லையா? ஒரு பர்த்டே ஆனால், ஸ்தோத்திரம், ஒரு வெட்டிங் டே ஆனால், ஒரு ஃபங்க்ஷன் ஆனால், அப்போ நம்ம எதாவது செய்வாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? விரும்புகிறோம். நல்லது தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்போது நீங்கள் அதை செய்யுங்க. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதையே அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு ஏதோ நல்ல நிகழ்ச்சிகள் வரும்போது நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரோ ரொம்ப விருப்பப்படுறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஆனால் நம்ம வாங்குறவங்களா தான் இருக்கிறோம். கொடுக்குறவங்களா நம்ம என்ன பண்ணுறதில்ல, இருக்கிறதுக்கு இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய பணக்காராக கூட இருக்கட்டுமே, அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்ககிட்டேருந்து கொடுப்பாங்களான்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் இதில் என்ன சொல்லப்படுகிறது? மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணம். அப்போது இதுதான் நியாயம். சோதரம் ஆண்டவர் இதுதான் நீதி அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. அதேமாரி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 16ஆம் வசனத்தில் கூட சொல்லுது, இவ்விதமாக மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுவாராம். உங்களை வெளிச்சமாய் அவர்கள் முன் பிரகாசிக்க பண்ணுவாராம். ஏன் நீங்கள் என்ன அவங்களுக்கு அவங்ககிட்டேருந்து நம்ம என்ன வாங்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை அவங்களுக்கு செய்யுங்க. ஸோ ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும்னு விரும்புகிறீங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் ஒரு ஏழை பிள்ளைங்களுக்கு எடுத்துமே கொடுங்க. அப்போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? மகிமைப்படுவாராங்க. மனுஷன் காண வேண்டும் என்று நீங்கள் எதையுமே என்ன பண்ணக்கூடாதா? செய்யக்கூடாது. மனுஷன் காண்ற பிரகாரம் நம்ம எதையுமே என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. கர்த்தர் பார்க்குறாரு. அந்த எண்ணத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். சரி இவங்க சொல்லிட்டாங்களே அதனால் நம்ம செய்யலாம். அப்படி செஞ்சாலும் பிரயோஜனம். மனசார அடுத்தவங்களுக்கு நீ என்ன பண்ண? இன்றைக்கி சோதரை நான் இந்த வசனத்தை எடுத்து வச்சுருக்கும் போது நான் பார்த்தேன், ஒரு மகன் நல்ல வசதியானவங்க தான். அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அந்த குழந்தை டக்குன்னு நான் தான் அதுக்கு எதனா வாங்கி கொடுக்கணும். குழந்தை அது ஒரு 3 வயசு குழந்தை தான் இருக்குது. எனக்கு சாக்லேட்டு கொண்டு வந்து கொடுக்குது. நான் அது ஸ்தோத்திரம், அதை நான் கேட்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குது. அப்போது எனக்கு உடனே ஐயோ இந்த பிள்ளைக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு அப்படியே ஓடுது. ஸ்தோத்திரம், இந்த பிள்ளை நமக்கு கேட்காத முன்னே கொடுக்குது. அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம எதனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாஞ்சை இருந்துச்சு, விருப்பம் இருந்துச்சு. நான் கொடுத்தேன். அந்த பிள்ளை வாங்கவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிடுச்சுங்க. இன்றைக்கி நாம் கூட பாருங்கள், கேட்கறதுக்கு முன்னாடி போய் செஞ்சிடணும். ஆண்டவரே அவங்களுக்கு என்ன, ஒரு செப்பல் இல்லையா, ஒரு ட்ரெஸ்ஸு இல்லையா, ஒரு பேக் இல்லையா? ஸ்தோத்திரம், நம்மளால் முடிஞ்சுது. பெருசாலாம் ஆண்டவர் கேட்கல. நம்மளால் முடிஞ்சுது. ஒருத்தருக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் நீ விரும்பு. நீ கேட்குறல்ல. ஸ்தோத்திரம், நம்ம பெண்களாக இருக்கிற நாம பாத்திரங்கள் நல்ல பாத்திரம், நல்ல குக்கரு, ஸ்தோத்திரம், இப்படி நம்மளாம் என்ன பண்ணுவோம்? விரும்புவோம். அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம், அடுத்தவங்களுக்கு ஏழை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுன்னு தேவன் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் அதில் என்ன பண்ணுறாரா? பிரியப்படுகிறாராம். பாருங்கள், அவர் பிரியப்படுகிறாராம். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் வாழ்க்கையில் நமக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சேர்த்து வச்சுருக்கிறோம். இந்த நாளில் இதை கேட்குற தேவ பிள்ளைங்களே, அடுத்துக்கு ஏதாச்சும் ஒரு புக்கு வாங்கி கொடுங்க, பென்சில் வாங்கி கொடுங்க, ரப்பர் வாங்கி எதாவது உங்களால் முடிஞ்சது கொடுங்க. அது கர்த்தர் பார்த்து அதுக்கான ரெட்டிப்பான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமே. நம்ம செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? ஏசப்பா ஆண்டவரே, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இருதயத்தை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க, பக்தியை தாங்க ஆண்டவரே. அப்பா அதை கொடுக்கும்போது கர்த்தர் ரெட்டிப்பான நன்மைகளை நீங்கள் தருகிற தேவன். ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனசு கடினமாக இல்லாதபடிக்கு பிறருக்கு கொடுக்குற பிள்ளைகளாக நீங்கள் காணப்படும்படியாக அவங்க இருதயத்தில் பேசுங்க ஆண்டவரே. ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய மகிமை ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இதை கேட்குற பிள்ளைகள் அநேகருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும். கடின உள்ளத்தை உடைங்க, தசையான இதயமாய் மாற்றம். ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய மகிமை குழந்தைகள் மேலே, வாலிபர் மீது இருங்கட்டும். ஆண்டவரை தடைகளெல்லாம் நீக்கி போடும். ஆண்டவரே, பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்திலே இதை கேட்குற பிள்ளைகளை மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோதரம்.